வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அம்புஜா சிமெண்ட்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய கீ சம்மரிஸ் பார்ப்போம். ஆப்ரேஷனல் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 20% இயர் ஆன் இயர் வால்யூம் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சிக்னிஃபிகண்ட்டாக வந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸ்லையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனை பொறுத்த வரைக்கும் 107 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் அது வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த Q2 அவங்க வந்து அது பண்ணியிருக்கிறாங்க. தென் சப்சிக்வெண்ட்டாக வந்து 155 மெட்ரிக் டன் பெர் ஆனம் இது 2028க்கு வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, கேபிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி காஸ்ட் ஆப்டிமைசேஷனுக்கும் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து 2026 மார்ச் டைத்துக்குள்ள ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் வந்து அவங்க மிச்சப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸில் வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் சப்சிக்வெண்ட்டாக இன்டகிரேஷன் அண்டு அக்வயர்டு அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க பென்னா, ஓரியன்ட் அண்டு சங்கி இந்த இதெல்லாம் வந்து ரேப்பிடாக வந்து அவங்க வந்து அவங்களோட இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இங்கே பார்க்க முடியுது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவங்களுடைய ப்ரோக்ராமாக இருந்திருக்கு, அதாவது இந்த சிக்னிஃபிகண்ட் ஆப்ரேஷனாக இருந்திருக்கு இந்த குவார்ட்டருக்கு. இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரலில் இருக்கு. அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டை 662 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 560 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0ல இருக்கு. ஆனால் பிஇ பொறுத்த வரைக்கும் நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுக்கு டர்ன் ஆகிருக்கு. ஆனால் இதை ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. புக் வேல்யூக்கு இனிமேல் மேலே ஏறினா உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 1.04ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக ஒரு 8 to 9% வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இங்கே குவார்டர்லியில் வரும்போது ஒரு 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆனுவலைஸ்டாக 3.7% குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த குவார்ட்டருக்குன்னு பார்க்கும்போது 39% குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு, இபிஎஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது 2025 செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 19.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 287% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் Q2Qன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் கிட்டக்க 1100 கோடி ரூபாய் கிட்டக்க ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1000 crores வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது வந்திருக்கா, அதர் இன்கம் வந்திருக்காருனாக்கா அதர் இன்கம் அப்படி ஒன்றும் இது இல்லை, நமக்கு இங்கே காட்டலை. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவங்க ப்ராஃபிட் நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். தென் இபிஎஸ் வந்து 7.2ன்னு வந்திருக்கு. ஏன்னா ப்ராஃபிட் நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இது போன தடவை காட்டிலும் 4 ரூபா கூட. இந்த 4 ரூபா கூட எடுத்ததுனால இவங்களுக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம்மும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ வந்து 22.8 இருக்கு. இது போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட 4 ரூபா 5.3 கிட்டக்க கூட இருக்கு அப்படிங்கிறதே நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.12% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.60% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி எஃப்ஐஐஸ் 1.52% இறக்கி வச்சிருக்கிறாங்க, குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இது வந்து சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட்டாக நம்ம பார்க்கணும். எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக 2 குவார்ட்டராக வந்து மோர் தென் 1% வந்து அவங்க கம்மி பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் 8% ஆகும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 25% ஆகும், எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 5.9% ஆகும் இருக்கு.
இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 204, ஃபேர் ப்ரைஸ் 324, கரண்ட் ப்ரைஸ் 560 இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே அவங்க எடுத்துட்டு போகிறாங்களா, இல்லாட்டி இந்த இடத்துல கரெக்ஷன் லீட் எடுக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெரிஃபை பண்ணோம். அது நம்மளுடைய இபிஎஸோட அனாலிசிஸில் அதை பார்க்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல இருந்து இவங்க வந்து 1.72 இப்போ வந்து 1.5க்கு கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து 486 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. இந்த 1.72ங்கிறது ஆல்மோஸ்ட் இது வந்து இப்போ அஃபோர்டபிலிட்டியில் தான் இருக்குது. ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுக்கு டேர்ன் ஆகிட்டு இருக்குங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும். இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 22.9, அதை ஆவரேஜ் பண்ணும்போது 5.73 நமக்கு கிடைக்குது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற 8.6 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 ரூபாய்க்கு மேலே கம்மியாக இருக்குது. அதே மாதிரி Q2 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2 ரூபாய்க்கு மேலே கம்மியாக இருக்குது. ஆனால் Q2 ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மோர் தென் 100% வந்து க்ரோத்தில் இருந்திருக்கு. ஆனால் இது சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரி, ஒவ்வொரு தடவையும் இவனுக்கு வந்து இந்த செப்டம்பர் மாதத்துக்கு அப்படித்தான் அவன் எடுக்கிறானா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்குவோம். போன தடவை டிசம்பர் மாதத்துக்கு எடுத்திருந்தா செப்டம்பர் மாதத்துக்கு எடுக்கல. இந்த தடவை செப்டம்பரே எடுத்திருக்கிற, டிசம்பர் எடுக்க போறானான்னு தெரியல. 2023 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்படி வந்து எந்த சிக்னிஃபிகன்ஸும் இல்லை. ஸோ இப்போ அவன் எடுத்திருக்கிறது இந்த 2 வருஷமா தான் நமக்கு செப்டம்பர் டிசம்பருக்குள்ள ஏதோ ஒரு டயத்தில் இவன் எடுத்திருக்கிறாங்கிறது வருது. இனிமே சப்சிக்வெண்ட் இயர்ஸ்லையும் இதே இது ஃபாலோ ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது ஒரு அவனோட பேட்டர்னாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இப்போதைக்கு நமக்கு அதை வந்து பேட்டர்னு கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியல. போன தடவை டிசம்பர் எடுத்தானேன்னு சொல்லிட்டு இந்த தடவை டிசம்பர் எடுப்பானா அப்படிங்கிறதையும் நம்மளால கன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்க முடியல. ஏன்னா இது ஒன் டைம் தான் அக்கர் ஆயிருக்கு. ஸோ இப்போ இப்போதைக்கு இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ்லேயே நம்ம பார்த்துக்குவோம். இவங்க இப்போ இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸில் இவங்க வந்து கம்மியாக இருக்கிறாங்க. எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எங்கே இருக்குன்னா 452லேருந்து 628 வரைக்கும் இருக்குது. அதில் 526ங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுதுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இது நான் வந்து 3 months கேண்டில் தான் வச்சிருக்கிறோம். நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது S1லேருந்து பிபி வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். S1 440லேருந்து 464, பிபியோட பாட்டம் 533லேருந்து 560, பிபி 638லேருந்து 669. இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தோம்னாக்க இந்த பிபியோட பாட்டமை ஒட்டியே தான் அவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவன் பிபி வரைக்கும் போகணும். இப்போதைக்கு அவன் வந்து கொஞ்சம் கீழே தான் நிற்கிறான். ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை இன்னும் கீழே கட் பண்ணலை. சப்சிக்வெண்ட் மந்தில் அது மாதிரி நடக்குதா, இல்லாட்டி இந்த சைடு வேஸ்லேயே சுற்றிக்கிட்டு இருக்க போகிறானா ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும். ஏன்னா நமக்கு வந்து போன வருஷம் டிசம்பர் மாதத்துக்கு நமக்கு 8 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இபிஎஸ் பார்த்தோம்னா 8 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த தடவையும் அதே மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து அந்த சைட் வேஸ்லேயே இந்த பிபியோட பாட்டம் ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆக்சுவல் ரிசல்ட் சொதப்பினாங்கன்னா கரெக்ஷன் வரலாம். நல்லா கொண்டு போனாங்கன்னா அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.